ஒரு நீர் இணைப்பு என்பது அதற்கு அருகில் இருக்கக்கூடிய நாட்டுக்கான ஒரு உரிமை கிடையாது. அதை கட்டுப்படுத்தக்கூடிய உரிமை கிடையவே கிடையாது அவர்களுக்கு. இது வந்து எல்லோருக்கும் அதை நான் வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்கேன், ஹார்முஸ் நீர் இணைப்புக்கு பக்கத்தில் நான் ஈரான் இருக்கேன், அதனால் இதை நான் கட்டுப்படுத்துவேன் என்று நீங்கள் பேசவே முடியாது அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்ப தெளிவாக சொல்லி, நாங்கள் வந்து ஒரு பைசா கொடுக்க மாட்டோம், எங்களுடைய கப்பல்களை இதில் எப்படியாவது விடுங்க என்று கெஞ்சவும் மாட்டோம். இது திஸ் இஸ் அபவுட் பிரின்சிபல். நாங்கள் நெகோஷியேட்டே பண்ண மாட்டோம். வி வில் சே அப்ஹோல்ட் இன்டர்நேஷ்னல் லா. இதை தடுப்பதற்கு நீ யார் என்று கேட்போம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் ஈரான் மாதிரியான ஒரு முரட்டு நாடுகிட்ட போய் இதுவும் இன்றைய தேதியில் நீங்கள் வந்து சட்டம் பற்றி பேச முடியாது. அவங்க பதில் கேட்பாங்க. என்னை போன்ற ஒரு நாட்டின் மீது தேவையே இல்லாமல் இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்து குண்டு போடுகின்றன, அது மட்டும் சட்டமா நியாயமா என்று கேட்டால் சிங்கப்பூர் அதற்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை நான் முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன். இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நாங்கள் எந்த காரணத்தினாலையும் நாங்கள் எந்த நாட்டோடையும் பேசணுங்கிற அவசியமே கிடையாது. நாங்கள் நெகோஷியேட் பண்ணவே மாட்டோம். நாங்கள் போய் உட்கார்ந்து பேசினாலே அது ஒரு பெரிய பிரச்சனை. அது வந்து ஒரு இன் பிரின்சிபிள் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா. ஒரு காலத்தில் உங்களுடைய கப்பல்கள் ஒரு பக்கமாக போவதற்கு ஒருவன் எதிர்க்கிறான் அதே மலாக்கா ஸ்ட்ரைட்டில் என்றால், அதை தடுத்து தன்னுடைய கப்பல்கள் எளிதாக போய் வருவதற்கு ஒரு மிகப்பெரிய செயலை செய்த ஒருவன் ராஜேந்திர சோழன். இப்போ அதே மாதிரி சிங்கப்பூர் வந்து தன்னுடைய பிரின்சிபலை ரொம்ப தெளிவாக சொல்கிறது.